ஒரு வீடு கட்டணும்னு இருக்கீங்க. அதுக்கு அப்ரூவலுக்கு போகும்போது இந்த மாதிரி கிரகண டைமில் அப்ரூவலுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, லோனுக்குன்னு போகும்போது இந்த ஒரு காம்பினேஷன் கம்யூனிகேஷன் எரர், நல்லா இருக்கக்கூடிய கால மாடு அருமையான ஒரு நிலம் மோட்டர் ஓடிட்டு இருக்கும், எஃபெக்டில் பிரச்சனையாகி மாற்று காரகன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, சம்டைம்ஸ் லைட்டாக அந்த பைபாஸ் பண்ணுற மாதிரி சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு சின்னதாக இதை கட்டி இருக்குன்னு சொல்லலாம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 மாதமாக நல்ல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு இருக்கீங்க. அதுக்கு அப்ரூவலுக்கு போகும்போது இந்த மாதிரி கிரகண டைமில் அப்ரூவலுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, வன்மத்தின் காரணமாக அந்த அரசாங்க அதிகாரி ஏதாவது உங்ககிட்ட லஞ்சம் அதிகமாக கேட்பார். லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் நம்முடைய டாக்குமெண்ட்லேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். புதனுடைய வீடாக இருக்கனால மூலப்பத்திரத்தில் பிரச்சனை, எழுத்தில் கோளாறு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக என்ன நடக்குது, இந்த பேன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், லோனுக்குன்னு போகும்போது இந்த ஒரு காம்பினேஷன் கம்யூனிகேஷன் எரர், ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் எரர்னால உங்களுக்கு லோன் தள்ளி போகலாம். சம்டைம்ஸ் வீட்டில் நல்லா தான் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், ஒயரிங் இதிலலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம். சூரியன், சந்திரன், கேது இதெல்லாம் சேரும் பொழுது பொதுவாகவே தண்ணியினால் பாதிப்பு. மோட்டர் ஓடிட்டு இருக்கும், எஃபெக்டில் பிரச்சனையாகி புதுசாக மோட்டரை மாற்றுற மாதிரி இது எல்லாம் நடக்கும். 4ஆம் இடம்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம். நல்லா இருக்கக்கூடிய காளை மாடு, அருமையான ஒரு நிலம் உழுது வச்சுருப்பீங்க, காளை மாட்டுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. மாற்று காரகன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, சம்டைம்ஸ் லைட்டாக அந்த பைபாஸ் பண்ணுற மாதிரி சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு சின்னதாக இதை கட்டி இருக்குன்னு சொல்லலாம், சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகலாம். ஸோ கழுத்தில் ஏதாவது சின்ன சுளுக்கு நாரி விஷயங்கள் வரலாம், ஸ்பாண்டிலைட்டிஸு, இல்லைன்னா இந்த பேக் போன் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், இதெல்லாம் அம்மாவுடைய வம்சத்தினருக்கு கொடுக்கலாம். அம்மாவுடைய அப்பாவுக்கும் கொடுக்கலாம், அம்மாவுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுக்கும். மெயினாக பார்த்துக்க வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட நம்ம கூடயே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, சபார்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய பாதிப்புகள் நமக்கு உண்டு. அவங்க ஏதோ இடத்துல ஒரு சூழ்ச்சி செய்வாங்க. கேது கனெக்ட் ஆச்சுன்னா சூழ்ச்சியின் காரகன், ட்ராப்பு, ஸ்கேப் கோட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளை பலியாடாக்கிட்டாங்க சார், நான் ஒன்றுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஒரு சில நாட்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்த பாதிப்பு எவ்வளோ நாள் வேலை செய்யும்னு கேட்டால் சாலிடாக 48 நாள், 48 டேஸ், ஒரு மண்டலத்துக்கு இந்த வேல்யூ இருக்கும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்குது, ஒரு 40 நாளைக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதே நாள் 8ஆம் தேதியே நேபாளில் பொதுவாக வந்து இந்த அரசியல் சூழ்ச்சியினால் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய அதிபர், ஜப்பான் அதிபர்லாம் ரிசைன் பண்ணக்கூடிய நிலைமை இதெல்லாம் நடந்துருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் பாஸ் இந்த ட்ரெண்டு பார்த்து கிடையாது, ஜியாகிரபிக்கலி லேட்டிடியூட் லாங்கிடியூடோடைய கன்ஜங்ஷனை பார்த்து கிரகணத்தை மேப் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறோன்னா 100% திஸ் இஸ் கேல்குலேஷன். இது எதோ வந்து ஜோசியம் சும்மா வாய்க்கு வர மாதிரி யாரும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. 100% சயின்டிஃபிக்காக இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இதோடைய பாதிப்புகள் கொடுக்குமானா கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் கொடுக்கும். எப்படி கொடுக்கும், கொஞ்சத்துலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதனால் மிதுன ராசி நண்பர்கள், உங்கள் வீட்டு இடதுபுறம், எப்படி லெஃப்ட் சைடு, உங்கள் வீட்டிலேருந்து இடதுபுறம் இருக்கக்கூடிய மெயினாக சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று தான தர்மங்கள் செய்யலாம். பச்சரிசி, வெல்லம், செம்பு பாத்திரம், அப்புறம் தட்சிணை ஒரு 11 ரூபாலேருந்து 101 ரூபா, உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு கொடுத்து முடிஞ்சால் ஒரு வஸ்திரத்தை வைத்து அங்கே பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வம்சம் தலைக்கும், நன்னா இருப்பீங்க, தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம், பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும், வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிறது மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், ஃப்ரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம்.
சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரோப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு அன்னியும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால், எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு வேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.